வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹைநெக் கட்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிசர் இல்லாமல் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன். ஃபஸ்ட்டு போட்ட இந்த லைனை கட் பண்ணி எடுத்துடணும். உயரம் 14 இன்ச்சு உயரம். பிளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம காலவடி ஹைட் எடுத்துக்கணும். ஷோல்டர் 16, அதுல பாதி 8. மார்பு சுற்றளவு 34. 34 4 பிரிச்சோம்னா 8 பிளஸ் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோம்னா அப்போ 9.5 இன்ச்சு. 9 பெருக்கல் 4 அப்படின்னா 38 இன்ச்சு ஆகும். 38 12ஆல டிவைட் பண்ணோம்னா 3.1. ஸோ இது கழுத்துடைய அகலம். இங்கிருந்து ஷோல்டர் கிராஸ். ஸோ இந்த இடம் கழுத்தினுடைய அகலத்தை நம்ம எப்படி மார்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கேல் இப்படி ஸ்லாண்டிங்கா வச்சோம்னா கரெக்டா இந்த இடம் கேட்கும். கழுத்து ஷேப் இந்த மாதிரி அழகா எடுத்துக்கலாம். (38/6). இப்போ நம்ம எப்போ ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். 38 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6.3, 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 6.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். ஆம்கோல் லைனு பிளஸ் செஸ்ட் லைன். இப்போ மேலே 8 இன்ச்சு இருக்கு. அந்த 8 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி இந்த ஆம்கோலுடைய லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் டிவைட் பை 4. 38 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.5. இது ஃபுல் ஷோல்டர் கட்டிங் வைக்கிறதுனால ஸ்டாண்டர்டா 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 3/4 இன்ச்சுன்றது தேவைப்பட்ட நம்ம 1 இன்ச்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அது ஆம்கோலை பொறுத்து. ஸோ ஆம்கோலுடைய ஹைட்டு 6.5, 6.5 பாதி 3.25 பிளஸ் 1/4 இன்ச்சு கீழே. இது நமக்கு அக்ராஸ் செஸ்டுடைய இடம். ஆம்கோல் ரவுண்டு நம்ம தேவைப்பட்ட நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 8.5 இன்ச்சு வேணும். ஸோ 1/4 இன்ச்சு குறைவா இருக்கு. அப்போ 8.5. அப்போ 38/4 9.5 பிளஸ் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறோம். இடுப்பளவு 29. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.25 பிளஸ் டாட்டுக்கு 1.25 இன்ச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. இங்கேயும் அந்த 2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம். இப்போ மிடில் அதே போல மிடில் செஸ்ட் 36. ஸோ 36 டிவைட் பை 4 9 பிளஸ் 1 இன்ச்சு. அப்போ டோட்டலாக 10 இன்ச்சு ஆகும். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10 பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இந்த ஹைட்டு கீழே தான் பேக் டாட்டுடைய உயரம் இருக்கணும். இந்த இடம் நமக்கு சென்டர் பண்ணிட்டு டாட்டுக்கு 1.25 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 1.25 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட், 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கிறோம். ஸ்லாண்டிங்கா இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ பேக் முடிஞ்சது. இப்போ இங்க இடைப்பட்ட இடத்துல நமக்கு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். இங்கிருந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது நம்முடைய விருப்பம். ஆனால் மேக்சிமம் வந்து 99.9% வரைக்கும் ஹை நெக்ல பேக்ல யாரும் டிசைன் கொடுக்க மாட்டாங்க. இது வேணா நெட் கிளாத் அடிச்சு திருப்புற மாதிரி கொடுத்துக்கலாம். இதோட கட் பண்றோம். நம்முடைய சேனல்ல வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் வருகிற 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ளவுஸ் கிளாஸ். விருப்பம் உள்ளவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லைன்னா கால் பண்ணியோ உங்களுடைய முன்பதிவுகளை செய்து கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும், நீங்க பண்ற வேலை வந்து முழுமையா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கேன்வாஸ் அடிச்சு திருப்பிக்கலாம். அப்படி நம்ம இது கட் பண்ண அவசியம் இல்லை. கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பினோம்னா ஃபினிஷிங் ஒரேடியாக வந்துடும். அதுக்காக தான் பேக் முடிஞ்சது, ஃப்ரண்ட் எடுப்போம். ஸோ ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது மேலே நம்ம பட்டி கொடுத்துட்டு இந்த இடம் வந்து நமக்கு ஹை நெக் மார்க் பண்ணுறதுக்காக வேணும். ஓக்கு பட்டி சைடில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக்கில் நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அது அப்படியே ஃப்ரண்ட்லேயும் இங்கே ஒரு மார்க்கிங் போட்டுக்கணும். இந்த அளவை வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். அப்படியே அக்ராஸ் செஸ்ட் லைனை ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இது கழுத்தினுடைய இடம். இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் போட்டோம்னா நம்முடைய ஒர்க்கு வந்து எளிமையா இருக்கும். செஸ்ட் லைன், இது அக்ராஸ் செஸ்டுடைய லைனு, இது வந்து ஷோல்டர் லைன். ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த லைன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 டாட்டா இல்லை பிரின்சஸா? பிரின்சஸ். ஓகே. ஸோ இது வந்து நம்ம 3 டாட் போடலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் பிரின்சஸா மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் எடுத்துக்கிறோம். ஓகே, 3 டாட்டை போட்டுடலான்றாங்க. அப்போ 3 டாட் ப்ளவுஸை எடுத்துக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு 9.5 + 1 இன்ச்சு சேர்த்து நம்ம இந்த இடத்துல 9.5 வச்சுட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் கவர் தட்டை எடுத்து ஆம்கோல் லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 8.5 ப்ளஸ் டாட்டுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ நம்ம ஹை நெக்கினுடைய பொசிஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்து நம்ம அளக்கணும். ஸோ இந்த அளவை அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்போம். 4 இன்ச்சு இருக்கு. ஸோ அந்த 4 இன்ச்சு அப்படியே நீங்க இந்த டேப் அப்படியே மடிச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா 9.25 இன்ச்சு இருக்கு. அப்போ இந்த அளவு இப்போ மேலே எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு
ஃப்ரண்ட் நெக்கு 6.25. ஸோ அந்த 6.25 நம்ம எடுத்துட்டு லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே 3 இன்ச்சு இருக்கு. இங்கே வைக்கும்போது ஒரு half இன்ச்சு சேர்த்து நம்ம 3.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஷேப் வந்து நம்ம காலர் ஹை நெக்கினுடைய பொசிஷன் இது இப்படி கொடுத்துக்கணும். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ காலருடைய அளவு நமக்கு 9.25 இருக்கு. அதனால இந்த அளவை அப்படியே நம்ம திருப்பும்போது 9.25 பிளஸ் வந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ காலருடைய சைஸ், அதாவது ஹை நெக்கினுடைய சைஸ் 1 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் கொடுத்துட்டு இந்த ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இங்க எப்படி நமக்கு 9.25 வந்துச்சோ அதே போல இந்த லைனும் நமக்கு 9.25 வேணும். இப்போ லைட்டா இந்த ஷேப் கொடுத்துட்டு இப்போ 9.25 இங்க இருக்கு பிளஸ் ½ இன்ச். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1.5 இன்ச் எக்ஸஸா தேவைப்படுது. இந்த லைன்ல வரும்போது 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஸ்டிச்சிங் லைன். நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்கு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஆர்ட் மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த நெக்கை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். எடுத்துட்டு நம்ம கட்டிங் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம இங்க எக்ஸஸா கொடுத்து வச்சுக்கணும். அப்பதான் கேன்வாஸ் நம்ம திருப்ப முடியும். இந்த பக்கமும் அந்த 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ மிடில் செஸ்ட் 9 பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு எடுத்துருக்கிறோம். மிடில் செஸ்ட் அப்போ 10 இன்ச்சு அப்படியே 40 இன்ச்சு ஆகும். 40 4 பிரிச்சோம்னா 10, 40 3 பிரிக்கும் போது 13.3 பிளஸ் ஒரு ½ இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஆகும். ஸோ இது வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான் எடுக்கணும். அதனால ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இப்போ பேக்ல வந்து மிடில் செஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 9.25 மிடில் 40, 40 2 பிரிச்சோம்னா 20 இன்ச்சு வேணும். பேக்ல 9.25 இருக்கு. 20 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 2 இன்ச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே கட்டிங் போடும்போது இந்த 1/4 இன்ச்சு இந்த ஷேப் நம்ம போட்டுருந்தோம். மிடில் டிவைட் பை 4 10, 40 10 பிரிக்கும்போது 4, அந்த 4 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பளவு இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். 40 13 டிவைட் பண்ணும்போது 3 இன்ச்சு. இதுல 1 1 இங்க வந்து 3.25 இன்ச்சு இருக்கு. அப்போ 1.25 ஒரு பாயிண்ட். அதே போல இங்கேயும் அந்த 1.25 ஒரு பாயிண்ட். இதுல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இங்க மேல தூக்கணும். இப்போ 4ல 3.25, இங்கேயும் இந்த 3.25. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். அஞ்சரை
5.5 போக 7.25 கொடுத்துட்டு நமக்கு இங்க வந்து 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அண்டர் பஸ்ட்ல. ஊக்குப்பட்டிக்கு ஒரு 4 இன்ச்சு. இங்க கழுத்து கொஞ்சம் டீப்பா இருக்கிறதுனால மேல வந்து கரெக்டா வச்சுட்டு 4 இன்ச்சு மட்டும் இங்க வெளியே வைக்கணும். எப்பவுமே வந்து நார்மல் பிளவுஸ்னா 3/4 இன்ச்சு கொடுப்போம். இது வந்து ஃபுல் ஷோல்டர் கட்டிங்க, அதனால 1 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இங்க வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கிறோமா டாட்டு, அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம இந்த டாட்னுடைய லென்த்தை வைக்கிறோம். அதாவது 40/13 3 இன்ச்சு அந்த லென்த் அப்படியே வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கு சென்டர் பார்த்து இந்த டாட் நம்ம எடுக்கணும். ஸோ இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 40/13 பிளஸ் 1 இன்ச்சு. அப்போ 3 பிளஸ் 1 4 இன்ச்சுக்கு இந்த டாட் நம்ம எடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது டாட்டுடைய மெத்தட் வந்து அழகா இருக்கும். இப்போ 1/2 இன்ச்சு இருக்கு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு டாட்டுடைய லென்த்து. நாலு, அதே போல இங்கேயும் 4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைலர் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா நம்ம வந்து ஸோ இப்போ நம்ம இது எதுக்காக இவ்வளோ ஹைட்டா நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாருங்க, இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இது அப்படியே நம்ம இதில் அட்டாச் பண்ண வேண்டியதாக வரும். கரெக்டாக பண்ணோம்னா ஸ்டிச்சிங்காக போயிடும். ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக. ஸோ இப்போ நமக்கு இது எப்படி நமக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கழுத்தை சுற்றியும் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நமக்கு இது கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டி எடுக்கணும். ஃப்ரண்ட் பேக்கையும் வச்சுட்டு நம்ம பட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மேலே இருக்கும். இப்போ இந்த சைடு நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா
3.1. இந்த சைடு 3 இன்ச் இருக்கு. நம்ம பட்டி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த சைடு வந்து பேக் பீஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்துடலாம். இந்த இடம் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். 2 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 2 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சு நம்ம இந்த லைன் மார்க் பண்ணிக்கலாம். மூணு பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். இடுப்பளவு 7.25 பிளஸ் 1/4 இன்ச்சு ஓப்பட்டிக்காக ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். எங்கேயும் 3 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. ஸோ இது வந்து நம்ம இந்த இடம் இருக்கு. பட்டி முடிஞ்சது, கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சிங்கு மார்க் பண்ணிக்கலாம். கை நீளம் 10 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. ஆம்கோல் ரவுண்டு 8.5 1 இன்ச்சு மைனஸ் 38 டிவைட் பை 10 3.8. ஸோ இந்த லைன் வந்து நம்ம இப்படி கிராஸ் பண்ணிட்டு 8 இன்ச்சு நமக்கு கரெக்டா இருக்கு. ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி லைன் எடுத்துக்கலாம். ஏழரை பாதி 3.25 1/2 இன்ச்சு அந்த பக்கம். 3.25 பாதி 3.25 ஒரு பாயிண்ட். ஒரு 1/2 இன்ச்சு மேலே இதில் ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த ஷேப் வந்து நம்ம அப்படியே இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சுற்றளவு 5.5. இவ்வளவுதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த பார்டர் பீஸ் வைக்க கூடாது, அதனால கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்பிட்டு பின்னாடி நம்ம ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கணும். ஸோ பிளவுஸ் கட்டிங் இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.